பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருங்கள். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்மை அன்பாய் வழிநடத்துகிற நல்லொரு தகப்பன். ஆகையினாலே எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் தேவனுக்குள்ளே நிலைத்திருங்கள். உங்களுடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய சூழ்நிலையை காண்கிறார், நம்முடைய நிலைமைகளை காண்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளிலும் ஒரு சிறிய காணொளியூடாக உங்களை காண்பதிலே சந்தோஷம். இன்றைய நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம், ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாளுடைய காரியத்தை நீங்கள் பல தடவை வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையில் செய்த அந்த மகத்துவமான அற்புதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ ஜனம், கர்த்தர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதங்களில் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள். நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு, நாம் தேவனிடத்தில் உயர்வை பெற்ற பிற்பாடு, நாம் தேவனிடத்திலே நன்மையை பெற்ற பிற்பாடு, நாம் தேவனிடத்திலே மேன்மையை பெற்ற பிற்பாடு, நாம் தேவனால் உயர்த்தப்பட்ட பிற்பாடு, நம்முடைய பல பிரச்சனைகளில் இருந்து நம்மை உயர்த்தி அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலை செய்த பிற்பாடு, இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவன் செய்த நன்மைகளை. ஆனால் நம்மளுக்கு தேவன் செய்த அந்த நன்மைகள் இன்னொருவருக்கு அது இல்லாமல் இருக்கும்போது, இன்னொருவர் அந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கும்போது, இன்னொரு குடும்பத்துக்கு அந்த தேவை இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது, இன்னொரு தனிநபருக்கு அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட உயர்வுகள், அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கும்போது, அதை பெற்ற நாம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம், ஒருபோதும் அவர்களை நாம் அலட்சியப்படுத்தி பேசக்கூடாது. ஒருபோதும் அவர்களை நாம் தரக்குறைவாய் பேசக்கூடாது. ஒருபோதும் அவர்களை நாம் ஏறெடுத்து பேசக்கூடாது. ஒருபோதும் அவர்களை நாம் இழிவாய் பேசக்கூடாது. காரணம், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு பிரச்சனை, ஒருவருக்கு ஒரு தேவை உண்டு, ஒருவருக்குள்ள ஒரு பலவீனம் உண்டு, ஒருவருக்குள்ள ஒரு குறை உண்டு. அப்படி என்றால் நாம் அவர்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லி, அவர்களை அன்போடு அரவணைத்து தேற்றி ஆற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாகிய நாம், யாரையும் நாம் வேதனைப்படுத்தும்படியாய் நடக்கக்கூடாது. காரணம், நம்முடைய தேவன் சகலவற்றையும் காண்கிற தேவன். அவருக்கு முன்பதாய் எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. அவரால் பார்க்கக்கூடும், அவரால் கேட்கக்கூடும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன் என்று நான் பல செய்திகளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர், நிலைமைகளை காண்கிறவர்,
நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை நாம் இழிவாய் பேசவோ, தரக்குறைவாய் பேசவோ, அற்பமாய் எண்ணவோ, நமக்கு இந்த காரியம் இருக்கிறது உனக்கு இல்லை என்று சொல்லி குற்றப்படுத்துகிறதோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவருக்குள்ள ஒரு குறை இருக்கிறதா, ஒரு தேவை இருக்கிறதா, அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும். நம்முடைய தெய்வம் நிச்சயமாய் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இன்று நாம் வேதத்திலே பார்க்க போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சொப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கனா என்று பெயர். அவன் எப்ராமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாக ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்கானா என்கின்ற மனுஷனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தியுடைய பெயர் பெனினாள், இன்னொருத்தியுடைய பெயர் அன்னாள். ஆனால் இந்த பெனினாள் என்கிறவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அப்போ இந்த பெனினாள் எப்பொழுதும் அன்னாளை பார்த்து கேலியாக, தரக்குறைவாக, அவருடைய இருதயம் நோகும்படியாக, உனக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அதை எப்பொழுதும் சுட்டி காட்டி அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவர்களாக இருந்தாள். இன்றும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, ஒருவருக்குள்ள ஒரு குறை இருக்கா, ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அது இன்னும் நிறைவேறவில்லை, அது இன்னும் தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனிடத்திலிருந்து அது கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் அதினதின் காலத்திலே அனைத்தையும் அவர் சரியாக செய்கிற தெய்வம். நாங்கள் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. நமக்கு அந்த அதிகாரம் தேவன் நம்மிடத்தில் கொடுக்கவில்லை. நம்முடைய தேவன் இரக்க குணம் உள்ளவர். நம்முடைய தேவன் சாந்த குணமுடையவர். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நமக்கும் அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்க வேண்டும். நமக்குள் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், அந்த பெனினாள் என்கின்றவள் எப்பொழுதும் அன்னாளை வேதனைப்படுத்துகிறாள், உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி. பாருங்கள், அங்கு 4வது வசனத்தை பாருங்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். 5வது வசனம், அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். பாருங்கள், அவர் அங்கு பலி செலுத்த போற நாட்கள்ல அங்கு அந்த ஆகாரங்களை அந்த பெருநாள் பிள்ளைகளுக்கு பங்குகளையும், இந்த எல்கானாங்கிற மனுஷன் அன்னாள் மீது மிகுந்த பாசம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அதன் நிமித்தம் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டு. அதன் நிமித்தம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதன் நிமித்தம் பெரிய ஒரு விடுதலை உண்டு.
நம்முடைய தேவன் எதையும் ஒரு முகாந்தரம் இல்லாமல் அவர் செய்வதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. இப்படிப்பட்ட தவிப்பமான, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலே அன்னாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே அவள் கடந்து சென்று தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை சொல்லவில்லை, எல்லோரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என் சொந்த வீட்டில் இருக்கிற என் கணவருடைய மற்ற மனைவி எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவள், எனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டியவளே என்னை நோகடிக்கிறாள். இன்றும் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழலாம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். தேவன் அதற்கென்ற நாளை அவர் முன்குறித்திருக்கிறார். அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வரும். ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை வார்த்தைகளால் வேதனைப்படுத்தலாம், உங்களை அசட்டையாக எண்ணலாம். எப்படி என் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை என் தெய்வம் செய்தாரோ, அதுபோல அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற, அற்பமாய் குடும்பங்களில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற, அற்பமாய் உங்களை பலர் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை தேவன் சந்திப்பார். உங்களுடைய பாரமான அந்த ஜெபம், எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் என் தேவனால் அங்கீகரிக்கப்படும். பாருங்கள், அன்னால் சகிக்க முடியாமல் இவ்வளவு நாளும் அந்த குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்தவள், இவ்வளவு நாளும் அந்த குடும்பங்கள் தன்னை வேதனையை படுத்துகிறதை பார்த்து கொண்டிருந்தவள், அங்கேயும் இங்கே மாறி மாறி இவள் எப்படி பேசுகிறாள் எல்கனாட்ட சொல்வதும், அப்படி ஒன்று ஒரு வாழ்க்கைகள் இருந்தவள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு கர்த்தரை பார்க்கும்படியாய் அவள் வெளிக்கிட்டாள். கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் நான் ஜெபிப்பேன், என் மனத்தில் இருக்கிற வேதனையை ஊற்றுவேன் அப்படி என்று சொல்லி அவள் ஆலயத்தை கடந்து சென்று தேவனுடைய சன்னிதானத்திலே தன் இருதயத்திலிருந்த வேதனையை கொட்டுகிறாள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவை வேண்டி இருக்கிறதோ, நீங்கள் என்ன தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, என்ன தேவை உங்களோட வாழ்க்கையில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவாக இருக்கட்டும், யாரிடத்திலும் போகாதீர்கள், யாரிடத்திலும் போகாதீர்கள். தேவனுடைய சன்னிதானத்தில், உங்களோட வீட்டின் அறையில், உங்களோட ஆலயத்தில் நீங்கள் கடந்து சென்று உண்மையுள்ள இருதயத்தோடு அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்கள் சொன்னால், உங்கள் இருதயத்தின் வேதனையை என் கர்த்தர் அறிகிறவர். அவரது அசட்டையாய் பார்க்கிற தெய்வம் அல்ல. அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் உண்டு. பாருங்கள், அவள் எப்படி ஜெபித்தாள் என்று சொன்னால், பாருங்கள், அதை வாசித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள், ஜெபிக்கும் போது சொல்லுறா பாருங்கள், 11வது வசனம், அதுக்கு முதல் 10வது வசனத்தை பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில்
ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நன்றாய் ஜெபியுங்கள். நன்றாய் ஜெபியுங்கள். என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறேன். நன்றாய் ஜெபியுங்கள். அத்தோடு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் பொருத்தனைகளை அவர் அங்கீகரிக்கிறவர். அந்த பொருத்தனைகள் எதற்காக நான் பொருத்தனை பண்ணுகிறோம்? அந்த பொருத்தனை தேவனோடு அது இணைக்கிறது. பாருங்கள், இங்கு அன்னாள் செய்கிற பொருத்தனை என்ன? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் மலடியாக இருக்கிறேன். எல்லோரும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், எல்லோரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என் உள்ளம் உடைகிறது, என் இருதயம் வேதனைப்படுகிறது என்று சொல்லி அவள் தேவ சந்நிதானத்தில் காதறி அழுது மனம் கசந்து ஜெபித்தாள். ஜெபிக்கும் போது அவள் சொல்லுகிறாள், பாருங்கள், இந்த ஜெபங்களை அதுதான் வேதம் சொல்லுகிறது. எலியா கருத்தாய் ஜெபித்தான். கிறிஸ்துவுக்கு பிரியான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அதை கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏனோ தானோ அல்ல. நீங்கள் ஜெபித்தால் அதை குறித்து நீங்கள் மற்றவரிடத்திலே பேசக்கூடாது. என் தேவன் அதை கேட்டுவிட்டார், அவர் அதை எனக்கு தருவார், அதை எனக்கு அவர் செய்வார். அந்த நிச்சயம் ஜெபிக்கிறவங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், அண்ணாள் ஜெபிக்கும் போது சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே. 2 சேனைகள், ஒன்று வானத்தின் சேனை, ஒன்று 2வது பூமியின் சேனை. இந்த வசனம் எங்கு வருகிறது பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் பாருங்கள். ஆதி ஆமத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இங்கு அண்ணா ஜெபிக்கும் போது சேனைகளை கர்த்தாவே, வானத்தின் சேனைகள் பலுகி பெருகாது. தேவன் அவைகளுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் பூமியின் சேனை அது பலுகி பெருகும். ஆண்டவர் சகலவற்றை சிருஷ்டித்து ஆண்டவர் ஆதாம் இடத்திலே இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுங்கள். மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி இவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் என்று என் தகப்பனாகிய என் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என் பிதாவாகிய தேவன் சொன்னார். அப்போ அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப அண்ணா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, இந்த அடியாளை நினைவு கூறும் அப்படி என்று சொல்லி. ஏன்? அன்னாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட வேண்டும் என்றால், பூமியிலே இருக்கிற வாழுகின்ற அன்னாளுடைய கர்ப்பம் திறக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் தான் அதை திறக்க வேண்டும். தேவன் தான் அந்த கர்ப்பத்தினூடாக பலுகி பெருக பண்ண வேண்டும். அப்போ அப்படி கருத்தா ஜெபிக்கிறான். பாருங்கள், ஜெபித்த அந்த ஜெபத்தை கூடவே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஏலி என்கின்ற ஆசாரியன், பாருங்கள் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. இன்றைக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு பிரியான தேவப்பிள்ளை பலர் நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு இது என்ன ஏதோ புசத்துகிறார்கள், என்ன வரைக்கும் ஏதோ பிரச்சனையோ அப்படி என்று பார்க்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு என் ஆண்டவராகிய தேவனிடத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தை ஜெபிப்பீர்கள் சொன்னால் என் தேவன்
அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், அப்பொழுது 14ஆம் வசனம், அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு பாருங்க, அண்ணா சொல்லுகிறாள், அதற்கு அண்ணா பிரதியுத்தரம், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேஷமுள்ள ஈஸ்வரி, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்கள், 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேச்சத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்கள், அவள் சொல்றான், நான் ஒன்று தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை நான் பாய்க்கவில்லை, எடுக்கவில்லை. என்னுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறது, என்னுடைய உள்ளம் வேதனைப்பட்டு போயிருக்கிறது. ஆனால் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படி சொன்னோன்னு ஏலியின் வாயிலிருந்து வருகிற வசனத்தை பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் உண்மை உள்ள இருதயத்தோடு உங்களுடைய எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தாலும் தேவன் அதற்கு பதிலை தருவார். நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தால் அந்நாளை போல இருக்க வேண்டும். பாருங்கள், இங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றால், பின்பு அந்த எஸ்தர் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால், ஒரு காரியத்துக்காக தேவ சன்னிதானத்திலே அமர்ந்து தேவன் நோக்கி பார்ப்பீர்கள் சொன்னால், அதை தேவனிடத்திலே முழு நம்பிக்கையோடு முழு நிச்சயத்தோடு அதை தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து விட்டீர்கள் சொன்னால், அதற்கு பிற்பாடு அதை குறித்து நீங்கள் சிந்திக்க கூடாது. அன்னால் எப்படி அதை ஊற்றினாலோ அதை மீண்டும் அவள் அள்ளவில்லை. ஊற்றினதா அவள் தெரியும். சேனைகளின் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்து, அவர் தான் என்ன பலுகி பெருக பண்ண வேண்டும், அவர் தான் என்ன பலுகி பெருக பண்ண வேண்டும். அவர் சேனைகளின் கர்த்தர். வானத்தின் சேனை அது பலுகி பெருகாது, பூமியின் சேனை தான் அது பலுகி பெருகும். அப்போ தேவன் தான் என்ன பலுகி பெருக பண்ண வேண்டும். அப்படி என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு ஜெபித்தாள். ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இங்குதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாம் காத்திருக்கிறோம், நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் உண்மை உள்ள விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்தை தேவன் கண்டு, உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை தேவன் கண்டு, அவர் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து உங்களுடைய தேவையை அவர் சந்திக்கும்படியாய் அவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அற்புதத்தை பெற்ற பிற்பாடு நாம் தேவனோடு செய்த பொருத்தனையை நாம் நினைத்து கொள்ளுகிறோமா? தேவனோடு செய்கிற பொருத்தனையை நினைத்து கொள்ளுகிறோமா? நாம் காரியங்களை பெற்ற பிற்பாடு சிலரை காணவே முடியாது. சில பேர் தொடர்ந்து ஆலயத்துக்கு முதல் வந்தது போல வருவதில்லை. காரணம், அவருடைய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாருங்கள், அண்ணா சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே நான் கேட்டேன், அவர்தான் தந்தாரு, அதனால அந்த பிள்ளைக்கு நான் சாமுவேல் என்று பெயர் வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்கள், அது மாத்திரமல்ல, அதை பிறகு சொல்லுகிறார். பாருங்கள், 22வது வசனத்தை பாருங்கள். 21. எல்கனா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான்.
அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தர் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். என் அன்பு தேவச்சனமே, பாருங்கள், இப்படிப்பட்ட விசுவாசம் என்று நம்மிடத்தில் இருக்கிறதா? எங்களை கொஞ்சம் நாங்களே நிதானித்து பார்க்க வேண்டும். அவள் கருத்தாய் ஜெபித்தாள். தேவனுடைய சன்னிதானத்தில் வெகு நேரம் அழுது புலம்பி ஜெபித்தாள். ஜெபித்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு அவள் துக்கமாக இருக்கவில்லை. அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதிலை கொடுத்தார். அன்னாள் கர்ப்பவதியாகினாள். அவள் தேவனோடு செய்த பொருத்தனையை நினைவு கூறுகிறாள். இது கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை தந்தது, இந்த பிள்ளையை தந்தது, இந்த என்னை கர்ப்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தது என் தேவன் தான். அதனாலே சாமுவேல் என்று பெயர் வைக்கின்றாள். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை வளர்ந்து வந்த பிற்பாடு பால் குடி மறந்த கையோடு அவள் கொண்டு போய் ஆலயத்திலே விடுகிறாள். என் தேவ பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கையோ ஒரு பொருத்தனையோ பண்ணினோம் என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாயிருங்கள். தேவன் அதில் பிரியப்படுகிறார். தேவன் பிரியப்படுகிறார். கொண்டே விட்டுட்டு அவ பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இத்தனை நாளும் நான் வேதனைப்பட்டேன், இத்தனை நாளும் துன்பப்பட்டேன், இத்தனை நாளும் அலட்சியப்படுத்தப்பட்டேன், என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாய் இருக்க யாரும் இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் ஜெபித்தேன். அவர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தருளினார். அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தார் என்று சொல்லி, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கன்மலையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் தேவனாகிய கர்த்தரை குறித்து எவ்வளவு உயர்த்தி சந்தோஷப்படுகிறாள் பாருங்கள். இன்று நாம் எவ்வளவு நன்மைகளை பெறுகிறோம், எவ்வளவு உயர்வுகளை பெறுகிறோம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுகிறோம், எவ்வளவு எல்லா விதத்திலுமே நம்மை தேவன் உயர்த்துகிறார். ஆனால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதையே சில சமயத்திலே நாங்கள் புறக்கணிக்கின்றோம். நேரமில்லை. ஆனால் பாருங்கள், அன்னாள் தேவனிடத்திலே பெற்ற அற்புதத்துக்கு அவள் நன்றி உள்ளவராயிருக்கிறாள். அவள் நன்றி உள்ளவர்களுக்கு பாருங்கள் சொல்லுகிறாள், நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர், அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. என் தேவனிடத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் பொருத்தனை பண்ணிட சொன்னால் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதிலே ஒரு விதமான சந்தேகம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த வார்த்தையின்படி என்ன காரியம் உங்களுக்கு தேவையாக இருக்கோ தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். யாரிடத்திலும் சொல்லி எந்த ஒரு பயனும் இல்லை. ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவராய் தெய்வமே, இந்த வேளையில்ப்பா இந்த செய்தியை பார்க்கும் தேவ ஜனங்களுக்குள்ள என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்படுவதாக. அவர்களுடைய இருதயங்களை களிப்பாக்கும், அவர்களை சந்தோஷப்படுத்தும் தேவைகளை சந்திக்கும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் தேவ ஜனமே, மனமகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை வெகு சீக்கிரம் சந்திக்க போகின்றார். ஹல்லேலூயா. ஆகையினாலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்படியாய் மே காட் bless you. Take care.